நல்லா சிரிச்சுக்கிட்டு பொங்கலை என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இந்த வருஷம் படம் வேறு லெவலில் 12 வருஷம் கழிச்சு வந்துருக்குங்கிறதோட நம்ம இதுக்கப்புறம் மிஸ் பண்ணக்கூடாது அந்த படத்தை. சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிக்கிட்டு படம் சூப்பராக இருக்குண்ணா. இந்த வருஷம் பொங்கலுக்கு என்ஜாய் பண்ணுங்க, ஃபேமிலியோடு வாங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு பொங்கலை என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இந்த வருஷம் படம் வேறு லெவலில் 12 வருஷம் கழிச்சு வந்துருக்குங்கிறதோட நம்ம இதுக்கப்புறம் மிஸ் பண்ணக்கூடாது அந்த படத்தை. இவ்வளோ வருஷமாக மிஸ் பண்ணிட்டோம், பட் இன்றைக்கி வந்திருக்குது. மிஸ் பண்ணாதீங்க, எல்லாருமே ஃபேமிலியோட போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பழைய சந்தானத்தை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. ஏன்னா இடையில இப்போ சில வருஷமாக ஒரு 4-5 வருஷமாக அவர் வரல, பட் ஹீரோவாக நடிக்கிறாரு. பட் காமெடிங்கும் போது வேறு யாரும் அந்த அளவுக்கு பண்ண முடியல. இப்போது அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து காமெடிலாம். விஷால் சார் ஆக்டிங் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு. இதை நான் புதுசாக ஒன்றும் சொல்ல வேணாம். அதுவும் இந்த படத்தில் பார்க்கும்போது வேறு லெவல் பண்ணிருக்காப்புல. பர்ஃபார்மன்ஸ்லாம் ஃபைட் சீக்வன்ஸ் தான் சொல்லியே ஆகணும், தரமாக பண்ணிருக்காப்புல. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. சூப்பர். புரியல. சூப்பராக பண்ணியிருந்தார். பழைய சந்தானம் நல்லா இருக்காரு. சந்தானம் சார் காமெடியெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள படம் மாதிரிலாம் இல்லை, இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், ரொம்ப அவருடைய காமெடி ரொம்ப நல்லா இருக்குது. படம் சூப்பர், செம்மையாக இருக்குது. சிரித்து உங்களுக்கு வயிறு வலிக்கும். ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரையும் சிரிச்சுட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு செம்மையாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கு. பழைய நல்ல ரொம்ப யூத்தான விஷால். ஆக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காரு, ரொமான்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் ஒரு நல்ல சூப்பராக பண்ணிட்டார். அந்த காம்போ வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். மனோபால, சந்தானம், விஷாலும் சேர்ந்து பண்ணுற ஒரு காமெடி ஒரு செகண்ட் ஹாஃபில் வரும். சிரித்து உங்களால் ஓவரால் செம்ம என்டர்டெயின்மெண்ட், ஜாலியான ஒரு படம் நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சந்தானம் காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. சந்தானம் சாருக்காக பார்க்கலாம், விஷால் கலக்கிட்டார். படம் எப்போ வந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். சந்தானத்துக்காக பார்க்கலாம். அதான் சொல்கிறேன், அந்த சந்தானம் தான் இப்போவும் வேணும். அவர் ஹீரோவாக இருந்து இதுவே பண்ணியிருக்கலாம். சூப்பராக இருக்கு. அவங்க ஓகே, சுந்தர் சி அதை அந்த கிளாமர் அப்படியே வச்சுருக்காரு. சூப்பர். மனோபால் ஆக்டிங் சூப்பர் சார். நல்லா இருக்குங்க படம், சூப்பராக இருக்குது. மனோபால சூப்பர் நடிப்பு. சந்தான படம் நல்லா உயிர் பிச்சு நல்லா படம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் சொல்கிறாங்க. ஆனால் அதே எனர்ஜிக்கோடு அதே இதோடு நல்ல ஸ்பீடாகவும் இருக்குது படம். நல்ல படம் வந்து ஸ்பீடாக போகுது. நல்ல சந்தானத்தோட காமெடியும் நல்லா அருமையாக இருக்குது. பழைய மணிவண்ணன்லேருந்து அப்புறம் இவர் மனோபாலேருந்து எல்லாரையும் பார்க்குற மாதிரி இருக்குது. படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. விஷால் நடுவில் உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னாங்க. அது நல்லபடியாக உடல் நலம் தேறி இதே எனர்ஜிக்கோடு அடுத்த படம் பண்ணுவார் நம்பிக்கையோடு இருக்கேன். படம் நல்லா இருக்குது. விஷாலுக்காக நல்லா பார்க்கலாம். என்னோட சந்தானங்க தான் பழைய காமெடி ஆக்டர் நிறைய பேர் இருக்காங்க. படம் நல்லா இருக்குது. இந்த பொங்கலுக்கு இதுதான் நல்லா கலகலப்பாக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது படம். படம் ரொம்ப 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 நல்லா இருந்தது ப்ரோ. நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நல்லா ஊந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஊந்து சிரித்தோம் ப்ரோ. விஷால் அப்போ நாஸ்டாலஜிக்காக இருந்தது. இப்போ 12 வருஷம் முன்னாடி எப்படி அப்போ எல்லாருக்கும் ப்ரைம் டைம், சந்தானுக்கும் ப்ரைம் டைம், சுந்தர்சி அப்போ தான் கலகலப்பு ரிலீஸ் ஆச்சு. எல்லாமே இப்போது அவெஞ்சர்ஸ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. எல்லாருமே வந்த போது சூப்பராக இருந்தது ப்ரோ. மூவி எல்லாம் ஜாலியாக இருக்குது, நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மூவி. எல்லாமே சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சந்தானம் அங்கிளோட காமெடி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கரெக்டாக டைமிங்கில் வந்து கவுண்டர் போட்டிருக்காங்க. எல்லாருமே தேட்டர் ஃபுல்லாகவே செம்ம ரெஸ்பான்ஸ். எல்லாருமே அதுவும் அந்த டெட் பாடி சீன்லாம் ரொம்ப அப்படியே எல்லாருமே ஃபுல்லாக சிரிச்சுட்டே தான் இருந்தோம். ரொம்ப நேரமும் சிரிச்சுட்டே இருந்தோம். அது கண்ட்ரோலே பண்ண முடியல. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிக்கிட்டு அந்த விஷால் தான் பிடிச்சிக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். சூப்பராக இருக்குது. நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம். காமெடி ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி கதை நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தாலும் படம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது சார். காமெடி ரொம்ப நல்லா இருக்குது. படம் முடிகிற வரைக்கும் சிரிச்சுன்னு இருந்தோம். அந்தளவுக்கு நல்லா இருந்த காமெடி. சந்தானம் பார்க்குறதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் காமெடி ரொம்ப சூப்பர். ஆமாம் சார். ஆனால் ஆளுங்க பார்க்கறதுக்கு பழைய படமாக இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக நல்லா இதாக இருக்குது, கதை இருக்குது, பார்க்கலாம்.
நல்லா இருந்துச்சு சார். சூப்பராக ஃபேமிலியாக வந்து பொங்கலுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணலான்னா வந்து பார்க்கலாம். நல்ல படம். இல்லை இப்போது அவர் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேன்ஸாக ஒரு ஹாப்பியாக இருக்குது அவரை பார்க்கும்போது. திரும்ப அவர் இன்னுமே 6 பேக்ஸோட கம்பேக்கோடு நாங்கள் பார்க்கணும் ஆஸ் ஃபேன்ஸாக சொல்கிறேன். நான் அவரை பார்க்கணுன்னு தான் நான் வந்தேனே. அவரை பார்த்துட்டேன், படத்துலேயும் பார்த்துட்டேன், இங்கேயும் பார்த்துட்டா ஃபுல்ஃபில்டாக இருக்குது மனசே. அவர் சீக்கிரமாக நல்லாயிட்டு இதேமாரி கம்பேக் கொடுத்துட்டே இருக்கணும். படம் நல்லா இருந்தது சார். ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக் அண்ட் காமெடி செம்மையாக இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் விஷால் நல்லா பண்ணியிருக்காரு. சந்தானமோட காமெடி ஆஃப்டர் அ லாங் பேக் நல்லா இருந்தது. காமெடி நல்லா இருந்தது. ஒன் டைம் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஃப்ளான்ற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. மூவி ஃபேமிலியோட ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது வென் கம்பேர்ட் டு செகண்ட் ஹாஃப். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி போர்ஷன்ஸ் கொஞ்சம் நிறைய வந்தது. செகண்ட் ஹாஃபில் வென் கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி. பட் கண்டிப்பாக வந்து போர் அப்படின்ற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக மூவி ஒன் டைம் பார்க்கலாம். பார்க்கலாம் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதில் எந்த ஃப்ளாஸும் கிடையாது. பார்க்கலாம், போரில் அடிக்கல ப்ரோ. ஃபிலிமை கண்டிப்பாக ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மியூசிக்கு ஆஸ் ஓவரால் ஒரு 60% கொடுக்கலாம் ப்ரோ. என்னோட ஒப்பீனியன் 60% கண்டிப்பாக கொடுக்கலாம். மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். எம்ஜிஆர் மூவி மத கஜ ராஜா ஆக்சுவலி பொங்கலுக்கு உங்களுக்கு ஒரு ஃபன் என்டர்டெயின் மூவியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து தேட்டரில் வந்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான பலன் இருக்கும். ஃபுல் என்டர்டெயின் மூவி தான் உங்களுக்கு. காமெடி, ஃபைட்டு, அப்புறம் வந்துட்டு சாங்ஸ், விஜய் ஆண்டனியோட மியூசிக் சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இதில் எதுவுமே ட்ராபேக் இல்லை. ஆஃப்டர் 12 இயர்ஸ் ரிலீஸ் ஆகிற மூவி கொஞ்சம் லேக் ஆகுமோ, ஆடியன்ஸ்க்கு பிடிக்காதோ, அந்த மாதிரிலாம் யோசிக்கவே தேவையில்லை. ரொம்பவே நல்லாயிருக்கு. பழைய படம் மாதிரிலாம் ஃபீல்லாம் இல்லை. ஏன்னா எல்லா படத்துலையுமே லைக் ஒரு ஃபேமிலி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அந்த ஃபைட்டுக்கும் அந்த ஒரு ஸ்டோரிக்கமான ஒரு லீடு வந்து கண்டிப்பாக அது இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு ஸ்டோரி லீடுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது 13 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தாலும் அப்படி தான், இப்போ வந்தாலும் அப்படி தான். ஸோ அதனால் அது ஒரு லேகாகவே இல்லை. சந்தானம் சாரோட காமெடி வந்து ஒரு சீன்லேயும் அவர் ஸ்க்ரீனில் வரும்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்னோடய குழந்தைங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய டாட்டர் ரொம்ப சிரித்து ஃபன்னாக பார்த்துட்டு இருந்தாங்க மூவி. ஓவராலாக சூப்பர். பொங்கலுக்கு வந்து இது வந்து என்ன சொல் தலை பொங்கல் மிஸ் ஆகிடுச்சு. பட் இதுவும் ஒரு தலை பொங்கல் மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நைஸ். நல்லா இருந்ததுங்க படம். ஆக்சுவலி ஒரு 12 இயர்ஸ் பிஃபோராக எடுத்த படம் தான். ஆனால் இப்போவும் நீங்கள் ரசிக்கிற மாதிரி காமெடி சீன்ஸ் இருந்தது. இந்த பொங்கலுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணலான்னு. விஷால் அவங்க சந்தானம் அவங்களோட காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு தனி ட்ராக்காக இல்லாமல் கதையோடு ஒத்து போகிற மாதிரி காமெடி, ரொம்ப நாள் கழித்து வந்து நம்ம சிரிக்கிற மாதிரியான காமெடி சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்தது. சுந்தர்சி சாரோட டைரக்ஷனில் வந்து எப்போவுமே காமெடி வந்து ஒரு அக்மார் காமெடி இருக்கும் இல்லையா, அது இந்த படத்தில் வந்து மிஸ்ஸே ஆகலை. எல்லா சீன்ஸுமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். பழைய சந்தானம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி அவர் வந்து இப்போ நம்ம ஹீரோவாக பார்த்ததுனால கொஞ்சம் சீரியஸ் லுக்குக்கு போன மாதிரி தெரியுதுல்ல. இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க அவங்களோட காமெடி எல்லாமே. அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபீல் வந்து இப்போது நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது இந்த படத்தில். ஆமாம், நிறைய பேர் இந்த படத்தில் நடித்தவங்க வந்து நிறைய லெஜெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இப்போ இல்லை. அவங்கள திருப்பி இந்த ஸ்க்ரீனில் பார்த்தது, அவங்களோட ஓன் டப்பிங்லேயே பார்த்தது வந்து நல்லா இருந்தது சீன்ஸில்.